வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 தக்காளி பழத்தை எடுத்து சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு அதையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கெட்டி தயிரை ஊற்றிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இதில் ரெட் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. கிரில்ல இல்லைன்னா தோசை சட்டி மேலே வச்சு கூட நாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நாம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டரும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நாம் ஹனி சேர்த்துக்கிறோம். ஹனி இதில் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இது கூடவே நாம் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததும் இதில் நாம் கிரில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு.